ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பால்வாடி சத்து மாவு தான் வச்சு நம்ம இந்த கேக் ரெடி பண்ணுறது வீட்லேயே ஈஸி அண்ட் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பால்வாடி சத்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா 2 வயசு வரைக்கும் பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருப்போம். வெண்ணிலா எசன்ஸு, ஏலக்காய், பால், முட்டை, பேக்கிங் பவுடர், சர்க்கரை, எண்ணெய், சோடா மாவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாமும் முந்திரியுமே அது மேலே நமக்கு போடுறதுக்கு தேவைப்படும். அதை நம்ம எடுத்து தனியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது 2 கப்பு மாவு எடுத்து இப்போது அந்த மிக்சியில் தான் நம்ம வந்து இந்த பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். மாவு கேக்குக்கானது அதை போட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரையை அதில் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி இதில் வந்து ஸ்வீட் இருக்கும், அதனால் நம்ம வந்து சர்க்கரை கம்மியாக தான் ஆட் பண்ணுறோம். 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கூட கொஞ்சம் ஏலக்காவும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். 3 ஏலக்காய் போட்டிருக்கேன் நான். வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கப் அளவுக்கு தான் இது. இப்போ அதை போட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம நல்லா ஒரு அரைக்கிறோம், அந்த ஏலக்காயெலாம் கலந்துக்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 முட்டை மஞ்சக்கருவோட சேர்த்து இதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். நம்ம வந்து இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள்னு ஏன் சொல்கிறோன்னா, நம்ம இந்த மிக்சியிலேயே வந்து நம்ம ரெடி பண்ணிடுறோம் நம்ம பேட்டரை. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுறோம். நம்ம பேக்கிங் பவுடர் இருக்கும் இல்லையா, சோடாவும் பேக்கிங் பவுடர் போட்டுட்டு நம்ம 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதில் 1/2 கப் அளவுக்கு போட்டு இப்போது இதையும் நல்லா சேர்த்து நம்ம ஒரு பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். மிக்சி ஜாரில் போட்டு இது நல்லா அரைக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால்வாடி சத்து மாவு வந்து நமக்கு ரொம்ப ஒரு நியூட்ரிஷன்ஸு. இதில் வந்து நிறைய கிரெயின்ஸு, பல்சஸ்ஸு எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட்லேருந்து தர்றது கிட்ஸோட க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போ கலந்தப்போ கொஞ்சம் பால் வந்து கம்மியாக இருந்ததால திக்காக இருந்தது. கேக்கோட பேட்டர் அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நான் மறுபடியும் ஒரு 1/2 கப்பு போட்டு அதை மறுபடியும் அந்த பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நார்மல் மைதா கேக்கு, கோதுமை கேக், மைதா கேக்கை விட நமக்கு இந்த சத்து மாவில் செய்யும்போது இது நம்ம குழந்தைங்களுக்கு வீட்லேயே ஈஸியாக நம்ம செஞ்சு தரோன்ற ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எந்த பேனில் வந்து நம்ம கேக் செய்ய போகிறோமோ அந்த பேன் எடுத்துக்கோம். இந்த பேக்கிங் ட்ரே தான் உங்களுக்கு வேணும்னு இல்லை, நம்ம வீட்லேயே நல்லா திக்கான பாத்திரமா இருந்தாலும் நம்ம வந்து அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அதில் நல்லா எண்ணெயோ இல்லை பட்டரோ நம்ம நல்லா சுற்றி தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்து மாவே கொஞ்சோண்டு அதிலே போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிக்கிறோம். நல்லா டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லா பக்கமும் நல்லா டஸ்ட் பண்ணும். இது நல்லா ஒட்டணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கேக் வந்து ஒட்டாமல் வரும். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே நம்ம வந்து அவனை வந்து ஒரு 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணுறோம். நம்ம குக்கரில் பண்ணாலும் ப்ரீ ஹீட் பண்ணணும், அடியில் ஸ்டாண்டு வச்சோ அந்த மாதிரி பண்ணலாம், கடாயிலையோ. இப்போ அந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ணதை டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஊற்றி என்ன பண்ண போகிறோம்னா நல்லா இந்த அளவுக்கு எங்கேயும் அந்த ஏர் பபிள்ஸ்லாம், நம்ம சோடா மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். டூத் பிக் இருந்தால் அதில் பண்ணலாம். நான் வந்து ஸ்பூனோட பின்பக்கத்தை வச்சு பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 10 மினிட்ஸில் நான் வந்து 200 டிகிரி வச்சு பண்ணியிருக்கேன். 180 or 200 டிகிரி நீங்கள் அதை வச்சுக்கலாம் எப்படின்னு பார்த்துட்டு. இப்போ அதை தூக்கி நம்ம உள்ளே வச்சுட்டோம். இப்போ பாதாம் முந்திரியை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா அது மேலே அப்படியே தூவி விடணும். இது வந்து போட்டோம்னா அது போடாமலேயும் செய்யலாம். இது போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் கிரன்ச்சியாக நம்ம மேலே பார்க்கும்போது நம்ம பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இது நீங்கள் பேட்டர் போடுறதுக்கு முன்னாடி இதை போட்டு தான் வச்சுருக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ எடுத்து மேலே தூவி கொஞ்சம் வெளியே எடுத்து இப்போ நம்ம வச்சு ஒரு 30 மினிட்ஸில் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி லைட்டாக வந்து ஈரமாக இருக்குது. அந்த கத்தியை நம்ம உள்ளே விடுறோம் இல்லையா, தண்ணியில் நினச்சிட்டு உள்ளே விட்டோம்னா அது நினையாமல் இருக்கும். இப்போ மறுபடியும் நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு இப்போ மறுபடியும் செக் பண்ணால் அதை பாருங்கள், இப்போ அந்த கத்தியில் ஒட்டவே இல்லை. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுன்ற அளவு. அவ்வளோதான், கேக் ரெடி ஆனது. கொஞ்சம் முன்னாடியே ரெடி ஆனாலும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ அந்த கத்தியாலே நம்ம சுற்றி ஓரத்தில் அப்படியே நம்ம கட் பண்ணோன்னு வச்சிங்கன்னா அவ்வளோதான். அந்த பாருங்கள் நம்ம கேக்கு ஒட்டாமல் அழகாக அப்படியே சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நமக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான ஹெல்தியான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் பசங்களுக்கு சின்னதாக ஒரு பர்த்டே பார்ட்டி நம்மளே வந்து வீட்லேயே கேக் ரெடி பண்ணி செய்கிறது இதுதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபியில் உங்களை எல்லாரையும் நம்ம பார்க்கலாம். பாய். வேலண்டைன்ஸ் டே கூட இதை நம்ம பார்ட்னர் செஞ்சு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்.